நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாள் நாளை கொண்டாடப்பட உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழாவை திமுக சார்பில் புத்தெழுச்சி நாளாக கொண்டாட திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். சோர்வு, கவலை, விரக்தி எல்லாவற்றையும் விரட்டி அடித்து கலைஞர் எனும் குருதியுடன் கலந்த உணர்வு களத்தில் நம்மை ஊக்கத்துடன் பணியாற்றச் செய்யும் என்றும், நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞரின் 103வது பிறந்த நாள் நமக்கான புத்தெழுச்சி நாளாக அமையட்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் தோறும் கருப்பு, சிவப்பு இருவண்ணக் கொடி உயர்ந்து பறக்கட்டும், நலிந்தோருக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யும் நிகழ்வுகள் நடக்கட்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள அவர், 75 ஆண்டுகளை கடந்த இயக்கமான திமுகவின் வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட மூத்த முன்னோடிகளுக்கு உதவிடும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். திமுகவினரான நம் பயணம் ஒரு நாளும் ஓயாது, என்றென்றும் தொடரும் என்று ஜூன் 3 அன்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மீது ஆணையிட்டு உறுதியேற்போம், தமிழ்நாட்டின் நலன் காக்க மேலும் அதிகமாக உழைத்திடுவோம் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட திமுக மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாள் நாளை கொண்டாடப்பட உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழாவை திமுக சார்பில் புத்தெழுச்சி நாளாக கொண்டாட திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். சோர்வு, கவலை, விரக்தி எல்லாவற்றையும் விரட்டி அடித்து கலைஞர் எனும் குருதியுடன் கலந்த உணர்வு களத்தில் நம்மை ஊக்கத்துடன் பணியாற்றச் செய்யும் என்றும், நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞரின் 103வது பிறந்த நாள் நமக்கான புத்தெழுச்சி நாளாக அமையட்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் தோறும் கருப்பு, சிவப்பு இருவண்ணக் கொடி உயர்ந்து பறக்கட்டும், நலிந்தோருக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யும் நிகழ்வுகள் நடக்கட்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள அவர், 75 ஆண்டுகளை கடந்த இயக்கமான திமுகவின் வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட மூத்த முன்னோடிகளுக்கு உதவிடும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். திமுகவினரான நம் பயணம் ஒரு நாளும் ஓயாது, என்றென்றும் தொடரும் என்று ஜூன் 3 அன்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மீது ஆணையிட்டு உறுதியேற்போம், தமிழ்நாட்டின் நலன் காக்க மேலும் அதிகமாக உழைத்திடுவோம் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட திமுக மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.